ஸ்ரீமதே ராமானுசாய நம. ஸ்ரீ வரவரமுனிய நம. ஸ்ரீ ஸ்தலசேன மகாகுருவே நம. நாம் கடந்த சில நாட்களாக திருக்கோளூர் பெண்பிள்ளை ரகசியத்தை அனுபவித்து கொண்டு வருகின்றோம். அது இந்த சரித்தமானது பல ஆசாரியர்களை பற்றியும் பல ஆசிரியர்களை பற்றியும் பல மகான்களை பற்றியும் உண்டான வார்த்தைகள் 81 வார்த்தைகளும். அதில் பல விஷயங்கள் நாம் அறியாதவையாக இருக்கும், பல விஷயங்கள் அறிந்தவையாகவும் இருக்கும். அவ்வாறு இருக்கும் பட்சத்தில் அறியாத விஷயங்களை அறிந்து கொண்டும் அறிந்த விஷயங்களை ஒரு போட்டுக்கொண்டு ஒருன்னா மருந்து நிறுத்த கொண்டு தெரிஞ்ச விஷயம்தான் அப்படியே விட்டுறப்படாது. இன்றைக்குமே திருவாய்மொழிகள் அருள் செயல்கள் வேதங்கள்லாம் சொல்லிச்சா உரு போடணும்னு அடிக்கடி சொல்லிகிட்டே இருக்கணும் அப்படின்னு, மனசில் உரு போட்டே இருக்கணும், மனசில் உரு போட்டே இருக்கணும், இப்போ தான் மறக்காமல் இருக்கணும் அப்படின்னுவா. தெரிந்த விஷயங்களை ஒரு உருவு போட்டுக்கொண்டும் தெரியாத விஷயங்கள் ஏதாவது இருந்தால் உங்களுக்கு தெரிந்து கொள்ளவும் இந்த 81 வார்த்தைகளும் மிகவும் உபயோகமாக இருக்கும். உங்களுக்கும் சரி, உங்கள் இல்லத்தாருக்கும் சரி, உங்கள் குழந்தைகளுக்கும் சரி, நீங்கள் அறிந்த இந்த விஷயங்களை நன்றாக பரப்பி நம் ஸ்ரீ வைஷ்ணவத்தை தழைப்பதற்கு உபயோகமாக இருக்கும்படி அடியின் தாளும் தடக்கையும் கோப்பி விண்ணப்பிக்கின்றேன். நேற்று 60வது வார்த்தைகள் திருக்கோளூர் பெண்பிள்ளை ரகசியத்தை அனுபவித்தோம். இன்று 61வது வார்த்தையை அனுபவிக்கலாம். அவன் வேண்டாம் என்றேனோ ஆழ்வானை போல. இது என்னது புதுசாக இருக்கு? வேண்டான்னு சொல்லுவாளா? அவன் வேண்டாம் என்று சொன்னேனோ ஆழ்வானை போல அப்படின்னு என்ன அர்த்தம்? சோழர் சபைக்கு முன்னாடி நம்ம எம்பெருமா 57 வார்த்தைகளை பண்ண கிருவேண்டன் சபைக்கு கூடத்தாழமான கண்ணு இது பண்ண கரிசி குருணி அரிசி எல்லாம் பார்த்தோம். அதே விருத்தாந்தம் தான் இங்கே வருதுனாலும் ஆழ்வானையும் ஆசாரியர்களையும் அவர் சரிதங்களையும் நாம் எவ்வளோ முறை அனுபவித்தாலும் அது தேனில் உரிய பலாச்சுளை போல நமக்கு என்றும் மிகவும் அருமையாகவும் இனிப்பாகவும் எப்பொழுதும் இருக்கும். அதுதான் நமக்கு முன்னும் சோறு பருகினீர். அதைத்தான் நாம் மனதில் கொள்ள வேண்டும். சோழராஜனுடைய அரசைக்கு சென்ற குரத்தாழ்வான் அவனை பார்த்து ஒருவன் அங்கு உள்ள இவர் ராமானுஜர் கிடையாது, இவர் பேர் கூரத்தாழ்வான்னு பேர் அப்படின்னு சொல்ல, அப்படின்னு ஒருத்தர் 4 ஊரான சாய்பாபா இருந்தான். குடத்தை எப்போவுமே ஒரு நல்லவா இருந்தால் காட்டி கொடுக்கக்கூடியவா 2 பேர் இருப்பாள். ஒரு விஷயத்தை மறைச்சிட்டு போகணுன்னாக்க காட்டி கொடுக்குறது 2 பேர் உட்காந்துட்டு இருப்பாள். அவன் இல்லைன்னு சொல்கிறதுக்காக. அதில் 4 ஊரான்னு ஒருத்தன் கூரத்தாழ்வான்னு தெரியும், ராமானுஜன் அவனுக்கு தெரியும். அப்போ இவர் ராமானுஜன் கிடையாது, கூரத்தாழ்வான்னு சரஜ சொல்லச்ச ஆசை அவர் பார்த்துட்டு கோபம் அடைஞ்சு ஆழ்வானை பார்த்து சிவாத் பரதரம் நாஸ்தி அப்படி எழுதி சொன்னான். அதாவது சிவனுக்கு மேலான தெய்வம் ஒன்றும் கிடையாது என்று எழுதி ஓலையில் கையெழுத்திட்டு கொடுக்குமாறு கூறினான். ஆழ்வான் பல சாஸ்திர பிரமாணங்களை காண்பித்து வாதம் செய்தார். அந்த வாதங்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருந்தாலும் அந்த அரசனானவன் அதை ஒத்துக்கொள்ளவில்லை. அவரோ கையெழுத்திட்டு கொடும் சொல்லச்சு. அவர் என்ன எழுதியிருக்காருனாக்க துரோணமஸ்தித பரம் என்று கையெழுத்திட்டு கொடுத்துருக்கார். சிவம் என்றால் ஒரு கால்படி முகத்தல் அளவு, ஒரு கால்படின்னு வச்சுக்கோங்களேன், ஒரு ஆழாக்கு வச்சுக்கோங்க, ஒரு அளவுக்கு சொல்கிறேன். சிவம் என்றால் ஒரு முகத்தல் அளவு. துரோணம் என்றால் என்ன? ஒரு மரக்கால், ஒரு காலாழாக்கும் அதை விட ஒரு மரக்கால்ங்கிறது பெருசு இல்லையா? ஒரு மரக்கால் இப்போ பார்க்குறீங்களோ தெரியாது, இந்த காலத்தில் கிலோ கணக்கு தானே எல்லாமே. அதனால் பரம் ஒரு ஒரு அழாக்கு 100 கிராம் அப்படின்னாக்க, இங்கே சிவம் 100 கிராம் அப்படின்னா
துரோணம் அப்படின்னாக்க 10 கிலோ குறைஞ்சபட்சம் சொல்கிறேன், குறைஞ்ச ஒரு அளவுக்காக நான் சொல்கிறேன். அதோட கூட சிவம் ஒரு 100 கிராம் என்னும் பட்சத்தில் துரோணம் என்பது 10 கிலோ அளவு. அதாவது இப்போ வித்தியாசம் தெரியுது இல்லையா, ஒரு 100 கிராமுக்கு 10 கிலோக்கு எவ்வளோ வித்தியாசம் இருக்குன்ட்டு. அதான் எழுதி கையெழுத்திட்டார். துரோணம் அதாவது 10 கிலோ 100 கிராமோட பெருசு, 100 கிராம் சிவன், 10 கிலோ நாராயணன் அப்படி கையெழுத்திடச்ச அதை பார்த்துட்டு அரசன் கோபம் கொண்டு இன்னொரு கண்ணை பிடிக்கணும் அப்படின்னா பெரிய நம்பியும் ஒத்துக்கமா எழுத மாட்டேன்ட்டார். பெரிய நம்பி கண்ணை வந்து அரசர்கள் பிடிங்கினார்கள். சேவகர்கள், உன்னை பார்த்த கண்கள் எனக்கு தேவையில்லை, விதத்தாலே பிடிங்கப்பட்ட விஷயத்தை 57வது ஸ்லோகத்தில் ராமானு இருமிடர் விடுத்தேனும் இது சிலவ நம்பியை போல அப்படிங்கிற இதில் நம்ம அனுபவித்தோம். இது மறுபடியும் உங்களுக்கு இன்னொரு உரு, நான் சொன்னேன் அடிக்கடி உரு போட்டுக்கணுன்ட்டு, இது மறுபடியும் உங்களுக்கு மற்ற ஒரு உருவுக்காக இந்த விருத்தாந்தத்தை நான் சொல்லுகின்றேன். அவ்வாறு இருக்கும் பொழுது தானே கூடாக்கி கொண்டார் குரத்தாழ்வான். பெரிய நம்பியும் குரத்தாழ்வானும் அரசவை தண்டனை பெற்று அரசை விட்டு நகரும் பொழுது திருமாலிருஞ்சோலை வழியாக வந்து கொண்டிருந்தார். அப்பொழுது பெரிய நம்பிக்கு உடல் சரித்து கண்ணு ரொம்ப வயசான பெரிய நம்பி, அவர் வந்து ஆளவந்தார் சிஷ்யர். அவர் வந்து கண்ணு திடீர்னு ரொம்ப உடல் வசப்பட்டு உடம்பு கோதப்பட்டு உடம்பு மெலிஞ்சு அந்திம காலம் வந்துடுத்து. அப்போ இந்த விருத்தாந்தத்தில் கிடையாது, இருந்தாலும் ஒரு உங்களுக்காக ஒரு சின்ன விஷயம் இதை சொல்கிறேன். உங்களுக்கு பெரிய விஷயத்தை குறுக்களாக சொல்லுகின்றேன். அப்பொழுது ஆழ்வான் வந்து இந்த நம்பியால் எனக்கு அந்திம சிலை நடைபெறுறது ஆழ்வானே மூச்சு இது பண்ணின்ற கேச்ச சுவாமி கொஞ்சம் மூச்சு அடக்கிக்கா பொறுத்துக்கோங்க. இது கொஞ்சம் தூரத்தில் திருவரங்கம் வந்துடும். திருவரங்கம் வந்தாச்சுன்னா அங்கே ஸ்மரித்து அந்திம ஸ்திரியான சிரமம் தான் இருக்குது. அங்கே கடைசி மூச்சை விட்டாக்க அங்கே வைகுண்டம் புகழலாம். வைகுண்டம்னு பூலோக வைகுண்டம்ங்கிற சீனத்துறையை விட்டால் மோட்சம் கிடைக்கலாமே அப்படிங்கிற நம்பி சொல்கிறார். ஆழ்வானே நீ நிறையா படிச்சிருக்கிற இல்லைன்னு சொல்ல. நான் இதை படிக்கச்சா எம்பெருமா ஆழ்வாரோட நம்மாழ்வார்த்தோட விட்டு போட்டு பார்த்தீங்களா என்ன எழுதியிருக்க, வைகுந்தமாகும் தம்மூரெல்லாம் அப்படின்னு எம்பெருமான் எந்தெந்த சன்னதிகளில் எந்தெந்த கிராமங்களில் எந்தெந்த தெருக்களில் எந்தெந்த இடங்களில் சன்னதி கொண்டிருக்கின்றானோ அத்தனையுமே வைகுந்தம்தான். ஸ்ரீரங்கம் மட்டும்தான் நீங்கள் வைகுந்தம் அப்படின்னு சொன்னீங்கன்னாக்க, ஒருத்தர் கர்நாடகா இதில் இருக்கா, ஒருத்தர் காஷ்மீரில் இருக்கா, ஒருத்தர் டெல்லியில் இருக்கா, அமெரிக்காவில் இருக்கா. அவனுக்கு சரி நம்ம ஸ்ரீரங்கமே முடிச்சு விட்டா தான் மோட்சம் கிடைக்கும், இல்லை இங்கேருந்து மோட்சம் கிடைக்காதுன்னு சொல்ல முடியாது. எந்தெந்த ஊரில் எந்தெந்த சன்னதி எங்கெல்லாம் எம்பெருமான் சன்னதி கொண்டிருக்கின்றானோ அந்த ஊரெல்லாமே நமக்கு வைகுந்தம்தான். பின்னாடி இப்படி சொன்னோம், ஸ்ரீரங்கத்தில் மூச்சு விட்டா சொன்னால் பிற்கால வரக்கூடிய சந்ததிகளுக்கு இது ஒரு மாறுபட்ட கருத்தாகவும் மனசஞ்சல கருத்தாக இருக்கக்கூடும். ஆகையால் ஆழ்வார் நம்மாழ்வாருடைய செய்த பாசுரமான வைகுந்தமாகும் தம்மூரெல்லாம் என்கிறத மனதை வைத்து கொண்டு எந்த இடத்தில் ஒரு ஸ்ரீ வைஷ்ணவருக்கு மூச்சு போனாலும் அந்திம பிராணம் போனாலும் அவனுக்கு ஆச்சார சம்பந்தமுடையதனால் அவனுக்கு வைகுந்தம் நிச்சயம் என்று பெரியவர்களுடையதாக ஒரு வார்த்தை அனுமையான வார்த்தைகள் உண்டு. சம்பாஷணை புறத்தாழ்வான பெரிய நம்பிக்கும் அது இந்த விருத்தாந்தத்தில் கிடையாது. வருஷ திருமாலிருஞ்சோலை நடந்த ஒரு விஷயத்தை வெளியே வந்து தேவர்களுக்கு வந்து எல்லாத்தையும் ஞாபகப்படுத்தினேன். இதெல்லாம் தெரிஞ்ச விஷயந்தான். மறுபடியும் ஒரு உங்களுக்கு சொன்ன மாதிரி அவ்வாறு ஆழ்வான் வந்து சேர்ந்து விட்டார். பெரிய நம்பி இருந்த துக்கத்திலையும் எம்பெருமான துக்கத்திலையும் ஒரு நாள் சன்னதிக்கு போய் இப்போ எம்பெருமாளை சேவிக்கிறத சன்னதிக்கு போயிருக்கார். அப்போ தான் சொல்லியிருக்கேன், கோரத்தாழ்வானே உள்ளே போகக்கூடாது, நீங்கள் வந்து ராமானுஜர் அடியார்கள் யாரும் உள்ளே போகக்கூடாது இப்படி அரச கட்டளை. ஆனால் நீ குணபூர்ணர் நீங்கள், உங்களை பற்றி நன்னா தெரியும், நீங்கள் மட்டும் உங்களை மட்டும் தனியாக வரணும், நீங்கள் போய் பெருமாள் சொல்லிச்சுட்டு வாங்கன்னு வச்சுதான். அப்போ சொல்கிறாராம், என்னோட குணபூர்த்தியானது ஆச்சாரிய சம்பந்தத்தை மீறி பெருமாளை சேவிப்பதற்காக தான் உதவுறதா? இந்த குணபூர்த்தின்னு நான் சொல்கிறாரு, குணபூர்த்தி ஞானவான் அப்படின்னு சொல்கிறா இல்லையா, அது ஆச்சாரியன்கிட்ட தான் பரிபூர்ணமாக இருக்கணும். அதை விட்டுட்டு இந்த குணபூர்த்தி வந்து ஆச்சாரியன் சேவிக்காத
அது பெருமாளை சேவிக்கிறதுக்காக தான் உபயோகப்படுறது. அப்பேற்பட்ட குணபூர்த்தினை தேவையா? தேவையில்லை. எனக்கு ஆச்சாரியன் தான் தேவை. இப்பேற்பட்ட குணபூர்த்தி எனக்கு தேவையில்லை. ஆகையால் அவன் வேண்டாம். யார் வேண்டாம்? அவன் வேண்டாம். அவன்கிறதால் பெருமாள். நம் பெருமாளை நான் சேவிக்க மாட்டேன். என் ஆச்சாரியர்கள் சேவிக்காத பெருமாள் எனக்கு தேவையில்லை. அதைத்தான் சொல்கிறார். அவன் வேண்டாம் என்றவனும் ஆழ்வானைப் போல. அவன் வேண்டாம் என்ற அவன் வேண்டாம், பெருமாள் வேண்டாம், சேவிக்க தேவையில்லை, ஆச்சாரிய சேவிக்க பெருமாள் தேவையில்லை என்று சொல்லி வெளியே வந்தார். இதைத்தான் நம்ம திருப்பாவையில் படித்த எல்லை இளங்கிலேய பாசுர உனக்கண்ணு வேறுடைமை சொல்ல பார்த்து உனக்கண்ணு வேறுடைய அப்படிங்கிற வாக்கியானத்தில் இந்த ஐதீகத்தை நல்லா விஸ்தாரமாக பார்க்கலாம். இப்படி பெருமாளும் வேண்டாம் என்று ஒதுக்கி வந்தேனோ ஆழ்வானைப் போல, அவன் வேண்டாம் ஒதுக்கி வந்தேனோ ஆழ்வானைப் போல அப்படிங்கிறா எல்லாரும். அதுக்கு அடுத்த வார்த்தைகளானது எவ்வாறு அருள் நாங்கள் இருக்க போகிறது இல்லையே அப்படிங்கிற இப்போ அடுத்த அத்வைதம் வென்றேனோ எம்பெருமானாரை போல. பெரிய விஷயம், 2-3 பக்கத்துக்கு வரும். கொஞ்சம் பொறுமையாக எல்லாம் கேட்கணும்னு பிரார்த்திச்சுக்கிறேன் எல்லார்ட்டையும். இங்கு எம்பெருமானாரிடம் நேரே விண்ணப்பம் செய்யும் வார்த்தைகளில் இது ஒரு வார்த்தையாக காண்பது. அதாவது தேவரை போல நான் அத்வைதம் என்றோன்னு சொல்லியிருக்கணும். எம்பெருமானாரை போல எம்பெருமானார் 3ஆம் மனுஷனாக பாவித்து கொண்டு சொல்வது என்னன்னாக்க, அந்த இடத்துல உம்மை போல தேவரீரை போல சொல்லக்கூடாது. சொன்னாக்க அதுக்கு நம்ம பக்கத்தில் அதனால் எம்பெருமானாரை போலன்னு எம்பெருமானாரை 3ஆவதாக உபயோகப்படுத்தி கொண்டு தேவர் தான் எம்பெருமான தேவரை சொன்னால் எம்பெருமானார் சொன்னால் 2 ஒன்று தான் அப்படிங்கிற மாதிரி அத்வைதம் என்றேனோ எம்பெருமானாரை போல என்று கேட்கின்றார். இந்த விஷயத்தில் அதாவது உபனிஷதங்களை விளக்கியல் உபனிஷதங்கள் 3 மதங்களை விளக்குகின்றது. ஒன்று அத்வைத்தம், ஒன்று விசிஷ்டாத்வைத்தம், ஒன்று துவைத்தம் என்ற 3 மதங்கள் உள்ளது. அவ்வாறு என்ன சொல்கிறதுனாக்க, பரபிரம்மங்கிறது ஒன்று தான், சுத்த பிரம்மம், சுத்தமான பிரம்மம். அது அப்படியே பளிச்சுன்னு அப்படியே உட்கார்ந்துட்டு இருக்கும். பரபிரம்மம் ஒன்று தான் இருப்பது தான் உண்மை. மற்ற எதுவும் உண்மை இல்லை. எல்லாம் பொய் தோற்றம், மாயைகள் என்னும் மதம். இது அத்வைத மதம் எனப்படும். இது பரம்பொருள் என்று சொல்லப்படும் பரமாத்மா ஒன்றே உள்ளது. நீ அர்த்தம், பரம்பொருள் என்று சொல்லப்படும் பரமாத்மா ஒன்றே உள்ளது. ஜீவாத்மா என்பது நமது அனுபவத்தில் வேறாக தோன்றினாலும், ஜீவாத்மா அனுபவத்தில் ஜீவாத்மா அனுபவத்தில் வேறாக தோன்றினாலும் அது பரமாத்மாவிடத்திலிருந்து வேறுபட்டது கிடையாது. பரமாத்மாவும் இதனால் என்ன அதிகம், பரமாத்மாவும் ஜீவாத்மாவும் ஒன்றே என்று அத்வைத மத கொள்கை. இது ஆதிசங்கராச்சாரியர் கண்ட மதம். அவர் ஆரம்பித்த ஸ்தாபித்த மதம் இப்பேற்பட்ட அத்வைத கொள்கையை சொல்கிறது. பரமாத்மா தனியாக சுத்த பிரம்மம், ஜீவாத்மா தனியாக தோன்றினாலும் பரமாத்மாவும் ஜீவாத்மா ஒன்று தான், 2 வேறு கிடையாது அப்படின்னு அவர் ஸ்தாபிச்சார் சங்கர மதத்தை. அவர் கண்ட தத் துவம் அசி, தத் துவம் அசி என்ற பிரசித்தமான சாந்தோக்கிய உபனிஷத் வாக்கியத்தை சொல்லச்ச, நீ அதாக இருக்கின்றாய். என்ன அர்த்தம்? தத் நீ துவம் அசி, நீ அதாக இருக்கின்றாய் அப்படிங்கிச்ச ஒரு சிஷ்யனை பார்த்து ஆச்சாரியர் சொல்வது, அது என்பது ஒரே உண்மையான பரம்பொருளை குறிப்பது. நீ அதாக இருக்கின்றாய்னா என்ன? நீ பரம்பொருளை ஒன்றாக இருக்கின்றாய். அதுங்கிறது பரம்பொருளை குறிக்கின்றது. இது அத்வைத விளக்கம். ஜீவபர பேதமே உண்மை இரண்டும் எப்பொழுது ஒன்றாகாது என்பது துவைத்த மதம். துவைத்தம்னா ஜீவாத்மா பரமாத்மா தனித்தனி ஒன்றாகாது, 2 தனித்தனியாக தான் இருக்கும். இந்த பேதத்தை ஸ்பஷ்டமாக சொல்கிறது துவைத்த மதம்.
பிரமாணங்கள் உபனிஷத்தில் வந்து பார்க்கச்ச பூர்வர்கள் காட்டிய வழி சென்ற எம்பெருமானார் பேதத்தையும் அது திண்மையான ஒருமையும் ஒருங்கோடு இந்த மத விசிஷ்ட அத்வைத்தம் என்று அழைக்கப்படுகின்றது. உடல் மிசை உயிரென கரந்தெங்கும் பரந்துடன் உடற்முக வீழ்ந்த சுரனே அப்படின்ட்டு திருவாரூர் 1ஆம் பத்தில் முதல் 10 1ஆம் திருமணி 7வது பாசுரம். இது உடல் மிசை உயிரென கரந்தங்கும் பரந்துடன் அப்படின்ட்டு இது வேதாந்த வாக்கு. எல்லா பொருள்களிலும் சேதனம் அறிவுள்ள, சேதனம் அறிவுள்ள அச்சேதனம் அறிவற்ற திடப்பொருள் அச்சேதனங்கள் ரெண்டும் வாசி இல்லாமல் பரமாத்மா அவைகளுக்கு உயிராய் அவற்றை இவனிடந்து பிரிக்க முடியாதபடிக்கு சேர்ந்திருப்பதால் ஒவ்வொரு பொருளும் பரம்பொருளின் உருவமாகிறது. நீராய் நிலனாய் தீயாய் காலாய் நெடுவானாய் சீரா சுடர்கள் இரண்டாய் சிவனாய் அயனானாய் என்றே திருவாய்மொழி 6ஆம் பத்தில் 9வது திருமொழியில் 1வது பாட்டு. சீரா சுடர்கள் நீராய் நிலனாய் தீயாய் காலாய் நெடுவானாய் சீரா சுடர்கள் இரண்டாய் சிவனாய் அயனானாய் என்றே ஆழ்வார் ரொம்ப திடமாக சொல்கிறார். இதுவும் வேத வாக்கிய உபனிஷத், இதுவும் வேத வாக்கியமே. வேதம் தமிழ் செய்த மாறன் உரை இது. அந்தர்பகுச்ச தற்சர்வம் யாப்பிய நாராயண ஸ்தித என்றபடிக்கு நாம் காணும் அறியும் எல்லா பொருள்களிலும் நாராயணன் உள்ளும் புறமும் ஒக்க வியாபித்துள்ளான். இதைத்தான் நீ பிரகலாத சொல்கிறான். வாழ்வா கேட்குற எங்கடா அவங்க இது கிரணியஸ் கேட்குறான், எங்கடா நாராயணன் அப்படிங்கச்ச எங்குமலன் கண்ணன் அப்படி அடித்து கம்பீரமாக சொன்னான். உங்ககிட்ட இருக்கேன் எங்கிட்ட இருக்கேன் அச்சேதன அச்சேதன பொருள் இருக்கான். எங்குமலன் கண்ணன் அப்படின்னு பிரகலா இது சொன்னான். இந்த வார்த்தை சிரேஷ்டாத்வைத வார்த்தைன்னு வச்சுக்கலாம். நம்ம யஸ்ய ஆத்ம சரீரம் யம் ஆத்மா நரேதா என்பது உபனிஷத வாக்கியம். எவனுக்கு ஜீவாத்மா உடலோ எவனை ஜீவன் அறியானோ என்ற பொருள். எவனுக்கு ஜீவாத்மா உடம்பாக இருக்கிறதோ அவன் ஜீவன் அறியானோ என்ற பொருள். ஜீவன் அதன் உயிரான பரமன். ஜீவனும் பரமனும் இருவரும் நித்திய வஸ்துக்கள். ஜீவனு கழிவுகளில் பரமனு கழிவு கிடையாது. இவனும் 1000 பேர் படுக்கிறான், நீ படுத்துன்னு கஷ்டப்படுத்தலாம். அவனும் உனக்காக கஷ்டப்பட்டு பிறப்படுத்திருக்கான் பரமாத்மா. நம்ம கஷ்டங்களை தீர்க்கிறது அவனு எது பல யுவனிகள் தோறும் பிறந்து அப்படின்ட்டு மண்மிசை யுவனிகள் தோறும் பிறந்து எங்கள் மாதவனை கண்ணனுக்கு காண இல்லை அப்படின்ட்டு அண்ணலி ராமாசம் தோன்றிய பொழுது நாரணர்காயினரே அப்படின்ட்டு நாரணர்காயினரேன்னு அமுதனார் வாக்கு இது. அப்போ இவன் நீ எதுக்கு பிறக்கிறான்? அவன் தலையெழுத்தான் இந்த பரமாத்மா பிறந்து கஷ்டப்படுறது. பேசாமல் பரமத்தில் உட்காந்துட்டு நித்திய சுடுவாடுதெல்லாம் பண்ணிட்டு உட்காந்து இருக்கலாமோன்னு நீ கஷ்டப்படுறிய. உன்னை பார்த்து உனக்கு நீ கஷ்டப்பட ஆரம்பிச்சு அவனுக்கு கால் நெருப்பில் இருக்கிற மாதிரி குதிக்கிறது பரமாத்மாவுக்கு. அதனால் உனக்காகத்தான் அவதானம் எடுக்கிறான்னு தவிர அவன் தனக்காக வேணும்னு அவதானம் எடுக்கவே இல்லை. உன்னை கரை சேர்க்கணும் அப்படிங்கிறது தான் எடுக்கிறான் ஜீவாத்மாவை. அவ்வாறு இந்த ஜீவாத்மா பரமாத்மா ரெண்டும் வழியான நித்திய வஸ்துக்கள், நித்திய தத்துவங்கள் இருவரும் உள்ள உயிர் உடல் உறவும் அழியாதது. 2 பேருக்கு உடலும் உயிரும் அழியாதது. அந்த உறவை உணர்ந்தால் இரண்டும் ஒன்றே. ஒன்று உண்மை, 2வது பொய் தோற்றம் என்ற வாதம் ஏவாது. இந்த 2 வச்சுக்கோங்களேன், 2ம் ஒன்றே அப்படின்ட்டு அத்வைத்தவாதம் சேர்த்த இவ்வாறு இந்த பேதங்கள் பெருமாளை பற்றி ஜீவாத்மாவை பற்றி என்று அழியா வஸ்துக்கள் நினைச்சுண்டாக்க அத்வைத தத்துவமானது 2ம் ஒன்றே. ஒன்று உண்மை. ஒன்று உண்மைன்னா என்ன? பரமாத்மா உண்மை. ஜீவாத்மாங்கிறது என்ன? அவனும் பரமாத்மா தான். ஜீவாத்மா நான் அனுபவிக்கிற பொய் தோற்றம் என்ற வாதம் அத்வைத்த வாதம்.
இது ஒத்துக்கொள்ள முடியாத வாதமானது. ஸ்ரீபாஷ்யத்தில் மற்ற மதத்தினர் கோயில்களை கண்டித்துள்ளார் பாஷ்யக்காரர் ராமானுஜர். இவர் முக்கியமாக கண்டிப்பது மாயாவாதம் என்கிற ஸ்ரீ ஆதிசங்கர ஸ்தாபித்த அத்வைத மதத்தையே. மாயாவாதி புஜங்கபங்க கருடக என்று சுவாமி போற்றப்படுகிறார். மாயாவாதம் என்னும் பாம்பை ஒடுக்கிய கருடன் அப்படின்ட்டு ஒடுக்கிய கருடன் என்றபடி சாருவாக மதம் நீடு செய்த குறுகிய மாயவாதியரை வென்றிட மிக்க யாதவ மதத்தை மாய்த்த பெருவீரர் நாடு மிக வாழியையே என்று ஆர்த்தி பிரமத்தில் மாமனிகள் பிரசாதிக்கின்றார், அருளி செய்கின்றார் என்று போற்றினார்கள் மாமனிகள். பின்புள்ளோர் இவ்வாறே மாமனிகளும் மற்றுள்ளவர்களும் எம்பெருமானாரின் மாயவாதத்தை மீறு செய்த பெருமான் அப்படின்ட்டு போற்றினார்கள். திருவாமொழியில் உயிர்கள் மெய்விட்டு ஆதிப்பரனோடு ஒன்றா என்றும் சொல்லும் வல்லலெல்லாம் வாதில் வென்றான் எம் ராமானுசன் அப்படின்ட்டு அமுதனார் பாடுறார். என்ன பாடுறார்? உயிர்கள் மெய்விட்டு ஆதிப்பரனோடு ஒன்றாம் அத்வைத்த மதம், ஆதிப்பரனோடு ஒன்று சொல்கிற இந்த சொல்லும் மாயவாதி அவ்வல்லலெல்லாம் எம்பெருமானார் வாதில் வென்றார். அதாவது அத்வைதத்தை கண்டித்து பரமனும் ஜீவாத்மா ஒன்றே, ஜீவாத்மா பொய்த்தோற்றும் என்கிறதை கண்டித்த அவனை வாதில் வென்ற எம்பெருமானார் அப்படின்ட்டு அமுதனார் ராமாசுற்றந்தாதி 58வது பாசுரத்தில் அருளி செய்கிறார். ராமானுஜர் முதலில் வேதம் பயின்றது யாதவ பிரகாஷர் என்ற அத்வைத்த சன்னியாசனம் திருப்பட்குழின்னு ஒரு இடம், காஞ்சிபுரத்துலேருந்து ஒரு 9 கிலோமீட்டர் இருக்கு. அங்கே விஜயராக பெருமாள்னு பேர் பெருமாளுக்கு. அங்கே தான் ஜட்டாயுவோட அந்திம காரியம் நடந்தது மாதிரியும், அங்கே இருக்கிற தாயார் அந்த தணலோட அக்னி ஜுவாலை தாங்க முடியாதபடிக்கு ஸ்ரீதேவி பூதேவி மாதிரி பெருமாள் தள்ள அக்னி ஜுவாலை சாத்தின்னு இருக்கிற மாதிரி திருமால் சேவை சாதிப்பார். அந்த இடத்துல போய் சாதிக்கணும். திருப்பட்குழி போய் விஜயராக பெருமாளை சேவிச்சுட்டு தாயார் பெருமாளத்தோடு சாதிட்டு இடமாரி உட்காந்துருப்பா பூதேவி ஸ்ரீதேவி. இது தள்ளைய சாதிச்சுன்னு பெருமாளத்தை ஜுவாலை தாங்க முடியலைன்ட்டு துக்கம் ஜுவாலை இருப்பா. அந்த ஸ்திரீ தேசத்தை கண்டிப்பாக திருப்பட்குழி காஞ்சிபுரத்தில் 9 கிலோமீட்டர் போய் சேவிச்சுட்டு வாங்க கண்டிப்பாக எல்லோரும். ஏன்னா அப்போ தான் நம்ம சொல்கிற கதைகளும் பெருமாள் எப்படி இருக்கார், அங்கே என்ன திருக்கோலத்தில் உட்காந்துன்னு இருக்கார், சேவை சாதிக்கிறார், அந்த ஊர் ஐதிஹ்யம் என்ன, அந்த ஊர் பாசுரங்கள் என்ன, எந்தெந்த ஆழ்வார் எந்தெந்த மகான்கள் அவதரித்தார்கள், எந்தெந்த ஆச்சாரிய மகானுபாவர்கள் அவதரித்தார்கள்னு ஒவ்வொருவரும் ஒவ்வொரு திவ்ய தேசத்துக்கு செல்லும்பொழுது பெருமாள் சேவிக்கும் பொழுது அந்த ஊர் ஸ்தலபுராண கோவில் ஸ்தலபுராணம் விட்டுருங்கோ, அந்த ஊரில் எந்த பாசுரம் எந்த ஆழ்வார் பாடியிருக்க, இந்த ஆச்சாரிய மகானுபாவங்கள் அவதரிச்சிருக்கான்னு கேட்டுன்னு போகணும். அதோட இன்னொரு வேண்டுகோள் எல்லாருக்கும், எம்பெருமானார் 108 தேசம் அவதரித்து தான் எல்லா இடங்களையும் இருக்கார். பெரிய நம்பி சொல்லியிருக்கார் எல்லா ஸ்தலங்களையும் பெருமை எல்லாம் திவ்ய தேசம்தான்ட்டு. அந்த ஊருக்கு போனீங்கன்னாக்க அந்த ஊரில் எப்படி பெருமாளோட இதுங்களை கேட்குறோமோ, ஆச்சாரியர்கள் திருவரசுன்னு ஒன்று இருக்கும். சில இடங்களில் பல இடங்கள் ஆச்சாரியர்கள் ஆழ்வார்கள் திருநாட்டுக்கு எழுந்தெழும்பொழுது அங்கே பூதோடலை அடக்கம் பண்ணியிருப்பாள். அதுக்கு திருவரசுன்னு பேர். பெருமாள் சன்னதி எப்படியோ நாம் திருவரசு சன்னதிகளையும் அந்த ஊரில் இருந்தால் கண்டுபிடித்து அதையும் கண்டிப்பாக சேவித்து விட்டு வர வேண்டும். உதாரணமாக இதுக்கு போகின்றோம், திருக்குறுங்குடி போகிறோம். அங்கே திருமங்க மன்னன் திருக்கோடுங்குள்ள பரமேஸ்வர், அங்கே அவர் திருவரசு இதுக்குள்ள வயலுக்குள்ளே இருக்கும் சின்ன கோவிலில் சன்னதியாக. அங்கே ராமானுஜம்னு ஒரு சுவாமி இருக்க கோவில் வாசலில். அவரோட அத்தனை பேருக்கும், அதாவது அவர் சரீரமும் தேகமும் இந்த ஜென்மம் எடுத்ததே ஸ்ரீ வைஷ்ணவ அடியார்களுக்கு தொண்டு செய்ய வேண்டும், அவர்களுக்கு பசி ஆற்ற வேண்டும், அவர்கள் பணம் கொடுக்குறாளோ இல்லையோ இதுக்காக பணத்துக்காகவும் ஆசைப்படாதபடிக்கு வர்றவர்களுக்கு சாதமிட்டு அன்னமிட்டு அவர்களையும் எந்தெந்த காமிக்க வேண்டும் என்று சேவை செய்வன் அழைத்து கொண்டு போய் காண்பித்து
அவரும் திருவரசை காமிக்கணும்னு அவரையும் காமிச்சு கொடுப்பேன். அப்பேர் திருமங்கை ஆழ்வார் திருவரச திருக்கரங்குடியில் இருக்குது. கும்பகோணத்தை திருக்குடந்தையில் திருமழிசை ஆழ்வார் திருவரசு இருக்குது. மணவாளமான திருவரசு ஸ்ரீரங்கத்தில் இருக்குது. பெரியாழ்வார் திருவரசு திருமாலிருஞ்சோலையில் இருக்குது. இவ்வாறு குலசேகர ஆழ்வார் திருவரசு இதில் இருக்குது. அம்பாசமுத்திரம் பாபநாச ராஜகோபால சன்னதியில் இருக்குது. மன்னார் கோவிலில் அங்கே ஒரு மன்னார் கோவில் இருக்குது. காட்டு மன்னார் கோவில், ராஜமன்னார் கோவில், அங்கே ஒரு கோவில் இருக்குது. அம்பாசமுத்திரத்தில் மன்னார் கோவில், அங்கே குலசேகர திருவரசு இருக்குது. தொண்டடிப்படியாளர் திருவரசு எல்லாமே கோயில் உள்ளதாக இருக்குது. அந்த காலத்து கோயில் நடந்ததுனால அதனால் எல்லாருமே அந்த ஊருக்கு போனீங்கன்னா அந்தந்த பெருமாள்களை சேவிச்சுட்டு, அந்த திருவரசுகளை இருந்தால் சேவிச்சுட்டு, எந்த ஆழ்வார் என்ன பாசனம் சமைச்சா சேவிச்சு முடிந்தால் எல்லாத்தையும் திவ்ய பிரம அருளிச்செயல் புக்கு இருக்கும், புஸ்தகம். இந்த புஸ்தகத்தில் 10 ஊர் போகிறோமா இன்றைக்கி 10 ஊருக்கு உண்டான பாசுரத்தை சேவிச்சுட்டு, அந்த சன்னதிகளில் கூட்டங்கள் நிறையா இருந்தால் லைனில் இருக்கச்சியே இந்த பாசுரங்களை அனுசந்தானம் பண்ணிட்டு எல்லோரும் போனீங்கன்னாக்க நமக்கும் நல்ல மனசுக்கு திருப்தியாகவும் இருக்கும், பாசுரம் செய்த திருப்தியாகவும் இருக்கும். பாசுரத்தை ஒரு போட்டதாக ஒரு பட்டதுமாக நமக்கு மனசில் தேரும். அனைவருக்கும் அடியும் செய்த பிரார்த்தனை. இன்று ராமானுஜர் எவ்வாறு சொல்லி சொன்னாக்க, ராமானுஜர் முதலில் ராதாபிரகாசரை மாணவராக இருந்து பயின்றபோது, அத்வைத்து பயின்ற போதும் அவர் சொன்ன கருத்துக்களில் பலவிடங்களில் முரண்பாடு இருப்பதைக் கண்டு அவருக்கு அதற்குண்டான நல் பொருள், உண்மையான பொருள் என்ன என்று அவருக்கு எடுத்துரைத்து அவரை திருத்தி, யக்ஞமூர்த்தியை திருத்தி தமது ஸ்ரீ வைஷ்ணவனாக்கிறார் ராமானுஜர். இவ்வாறு கூர்மையான அறிவு உண்டோ எனக்கு, உலக பிரசித்த பெற்ற அத்வைத மதத்தை கண்டிக்கவில்லையனோ ராமானுஜரை எம்பெருமானாரை போல, அத்வைதம் என்றேனோ எம்பெருமானாரை போலன்ட்டு, எம்பெருமானார் முன்னாடி கண்ணாடிக்கு முன்னாடி பார்க்கறது மாதிரி அவருக்கு முன்னாடியே எம்பெருமானாரை போலன்னு சொல்கிறது தேவரீரை போலங்கிறது எம்பெருமானாரை போல எவ்வளோ அழகாக சொல்லியிருக்கார். இங்கே 2 வார்த்தைகள் கண்டோம், அனுபவித்தோம். ஒன்று அவன் வேண்டாம் என்று பெருமாளே வேண்டாம் அதுக்கு கூறத்தாழ்வான போல இருந்தேன்னா, இல்லை அத்வைத்தம் என்றேனோ எம்பெருமானாரை போல அப்படின்னு கேட்ட கேள்விக்கு இவ்வாறு இருந்தால் தானே இந்த ஊரில் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கா. இத்துடன் இன்று 2 வாக்கியங்களை வார்த்தைகளை முடித்துக்கொள்வோம். நாளை இது தொடர்ந்தாக பார்க்கலாம். ஆழ்வார் எம்பெருமானார் ஜிய திருவடிகளே சரணம், ஆசாரியர் திருவடிகளே சரணம். அடியேன் காரப்பங்காடு இளங்காடு ஸ்ரீனிவாச ராமானுஜதாசன்.